வச்சது கேட்டதா? கேட்டது ஆம் சார். சார் கேட்டது. இதுல நிறைய வாரதால 5ஆம் தேதி வரைக்கும் தான் நான் பேமெண்ட்ஸ் எடுத்துக்கொள்வேன். அதுக்கு பிறகு எடுக்க மாட்டேன். உங்களுக்கு 15ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கான கிளாஸஸ் நடக்கும். பட் நான் பெரும்பாலும் 5ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கான அக்டோபர் மாத அனுமதிகளை எடுத்துக்கொள்றேன். ரைட், ஸோ அதை பார்த்துக்கொள்ளுமோ. 5ஆம் தேதி இதுல எத்தனை பேர் கிளாஸஸை கண்டினியூ பண்ண விரும்புறீங்கன்றதுக்காக எனக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அதை கவுண்டிங் பண்ணிக்கொள்றது, கிளாஸ் நடத்துறதா இல்லையான்றத முடிவு பாருங்க. இல்லாட்டி இதோடய வச்ச முடிச்சு கொடுக்கும். ஆன்லைன் கிளாஸை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணணும் பிளான். வார ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்து தான் நான் டிசைட் பண்றேன். ரைட், ஓகே. கிளாஸ்ல இருக்கிற முக்கியமான விஷயம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் முன்னுக்கே சொல்றேன். உங்களை எல்லாருக்குமே ஏற்கனவே படிச்சாங்களே தெரியும். தயவு செய்து கிளாஸுக்கு ஒழுங்கா வாங்க. ரைட், ஒழுங்கா வரையிலன்னு சொன்னா என்னுடைய கிளாஸஸ் வந்து பிறகு உங்களுக்கே தெரியும் என்ன நடக்கும்னு சொல்லி. இடையிலுமே பிள்ளைகள் கிளாஸுக்கு வாங்க வாங்கன்னு சொல்லி எனக்கு கேள்வி கொண்டு போயிடாது. அது அங்க இருக்கிற பிரச்சனை. ரைட், அப்ப அது உண்டு. அடுத்த விஷயம், யாருக்காவது கிளாஸ் தொடர்பில் ஏதாவது இஷ்யூஸ் இருந்தாலோ ஏதாவது அபிப்பிராயங்கள் இருந்தாலும் எனக்கு நேர நேரம் என்னுடைய காய்ச்சி கொள்ளுங்க. அதே மாதிரி உங்களுக்கு இன்னும் ஒரு ஆஃபர், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கிளாஸஸுக்கு நீங்க இன்க்ளூட் பண்ணி கொண்டு வருவீங்களா இருந்தா உங்களுக்கு அந்த மாசத்துக்கான காசு வந்து ஃப்ரீயா விடுவேன். ரைட் தானே? அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அக்டோபர் அட்மிஷனுக்கு இல்ல, அக்டோபர் அட்மிஷன் எல்லாருமே எடுக்கணும். ஆனா அங்கால வர நவம்பர் மாசத்துக்கு நீங்க ஒரு ஃப்ரெண்ட் ஒரு ஆள இல்லாட்டி யாரோ ஒரு ஆள நீங்க நியூ அட்மிஷனா உங்கள் மூலமா கொண்டு வரீங்கன்னா உங்களுக்கான நவம்பர் மாத பேமெண்ட் வந்து ஃப்ரீ ஆகும். சொல்றீங்க? ஆம் சார். ஆமாம் சார். ஸோ ட்ரை பண்ணுங்க. அக்டோபர் ஃபர்ஸ்டா நீங்க எல்லாரும் பேமெண்ட் தான் வேணும். பட் ஆனா நவம்பர் நீங்க நியூ அட்மிஷன்ஸை கொண்டு வர வேண்டியிருக்கும். அஹ் அப்படி கொண்டு வந்தேன், இல்லாட்டி நீங்க பே பண்ணுவீங்க அவ்வளவுதான். ஸோ பட் நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தா கிளாஸுக்கு இன்க்ளூட் பண்ணுங்க. அது எனக்கு சப்போர்ட்டிவா இருக்கும், உங்களுக்கு தான் சப்போர்ட்டிவா இருக்கும். ரெண்டு பேருக்குமே அதுல நன்மை இருக்குன்றதால தான் நான் அப்படி சொல்லுவாங்க. சொல்றேன். ஆம் சார். ஸோ அதே மாதிரி பிள்ளைகள் அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னால், நீங்க இப்ப 2025 பேட்ச் வந்து எக்ஸாமுக்கு ரெடியாகி இருக்கிறாங்க, ரெடியாகி கொண்டிருக்கிறாங்க. அவங்க போடா பிறகு யார் ஃபைனல் எக்ஸாம் எழுத போறேன்னா நீங்கள் தான். ஸோ ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு எக்ஸாம். ரைட், ரெண்டா சரியா உங்களுக்கு ஒரு ஒரு வருட கால பகுதியும் இல்லை. என்னோட செப்டம்பர் ரெண்டோட முடியுது, அதனால அக்டோபர். ஸோ பார்க்க போனா 2 மாசத்தை கழிச்சு பார்க்க வேண்டியிருக்கு. 10 மாசம் தான் உங்களோட எக்ஸாம் இருக்கு. அப்ப என்ன செய்யலாம் என்று கேட்டால், right, நீங்க வந்து இப்ப கிட்டத்தட்ட பேப்பர் கிளாஸஸ் எல்லாமே நான் முன்கூட்டியே செய்ய வேண்டிய தேவைப்பாடுவேன். அதுக்கு முன்னுக்கு நாங்க சிலபஸஸை ஒதுக்க வேண்டியிருக்கு. இப்ப நெடுலுமே பிள்ளைகளை பார்த்து 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 கிளாஸஸை வந்து இது பண்ணி கொண்டிருக்கல. அது இப்ப நடக்க போற கிளாஸஸ் வந்து பெரும்பாலும் நான் நீண்ட இடைவெளிக்கு பிறகு நான் ஏன் இந்த ஃப்ரீ கிளாஸஸ் எல்லாம் போடுறான்னு கேட்டா ஸ்டூடெண்ட்ஸ் வீழ்ச்சி தான். ஆன்லைன் கிளாஸஸ்ல நான் அதிக அளவு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் போடுறது குறைய எப்பயாச்சும் இருந்துட்டு போட்டுக்கொள்வேன், அவ்வளவுதான். பட் நடுவிலுமே எனக்கு பேமெண்ட் எல்லாம் செய்து ஃபேஸ்புக் எல்லாம் காசு கட்டி எனக்கு செய்ய கஷ்டம். அப்ப அதனால நான் வந்து தொடர்ந்து இதுலயே வேலை செய்து கொண்டிருந்தா பிள்ளைகளை வச்சு கொள்ளலாம், இல்லையென்று இல்லை. பட் ஆனால் நான் எதிர்பார்க்கறது பிள்ளைகள் வந்து தொடர்ச்சியா வரணும்ன்றது. வர முடியாட்டி முன்கூட்டியே எனக்கு கிளாஸஸ்ல சொல்லணும். அப்படி இல்லையா உங்களுக்கு நான் எந்த விதமான ஃபெசிலிட்டிஸும் வந்து உங்களுக்கு தர முடியாது. அதே ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. ஸோ முதலாவது விஷயம், கிளாஸஸ் வராட்டிக்கு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். ரைட், அதே போல கிளாஸஸ் டைம் டேபிள் வந்து நான் உங்களுக்கு புது டைம் டேபிள் வந்து சென்ட் பண்ணுவேன். வர 5ஆம் தேதி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண டேல இருந்து வீக்ல உங்களுக்கு வந்து 3 கிளாஸ் போடுற மாதிரி பாக்குறேன். அதுல ஒரு கிளாஸ் வந்து உங்களுக்கு மேப்பிங் கிளாஸா இருக்கும். மேப்பிங் கிளாஸுக்கு வந்து ஒரு புக் ஒன்று அடிச்சு நான் பிள்ளைகள், அது வந்து எல்லாருக்குமே தபால் மூலமா நீங்கள் இப்ப அட்மிஷனோட சேர்த்து இன்னும் ஒரு 1000 பே பண்ணுவீங்களா இருந்தா உங்களுக்கான மேப்பிங் புக் வந்து அனுப்புவேன். அதைத்தான் கிளாஸ்ல செய்ய போறேன். சொல்றவங்கதான். ஆம் ஆமாம் சார். சார். ஆம் சார். அப்ப எனக்கு உலகின் மலைகள் மட்டில்லங்கள் பள்ளத்தாக்குகள் சமவெளிகள் இப்ப சகலதுமே அதுல இல்ல சார், எனக்கு நானே தேடி படிச்சு கொள்வேன்னாலும் பிரச்சனை இல்லை, அதுவும் கூட விருப்பம். பட் ஆனால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்க விரும்பினால் வாங்கலாம். நான் எந்த பிள்ளைகளையும் எப்பவுமே கட்டாயப்படுத்துறது இல்லை, விரும்பினால் மட்டும் வாங்கலாம். சொல்றீங்க? ஆமாம் சார். ஆம் சார். ஓகே, இதுல குருநாகல் பிள்ளைகள் யாராவது இருக்கிறீங்களா? அன்றும் கேட்டிருப்போம், ஏன் மறந்துட்டேன், நல்லா கேட்கிறேன். யாராவது குருநாகல் சைட்?
நுஷ்ரா, ஓம் சார். நீங்க எந்த இடமா? கொழும்பு சார். கொழும்பு. ஓகே ஓகே, நான் மறந்துட்டேன், பட் எனக்கு ஞாபகம் இல்ல. எனக்கு இதுல இருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க வாட்ஸ்அப்ல. கிளாஸஸ் கண்டினியூ பண்ண விரும்புறாங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஒரு நம்பரை சேவ் பண்ணி லேபிள் பண்ணி கொள்றதுக்கு. சேவ்ன்றதான் மெயின், லேபிள் பண்ண மாட்டேன். நீங்க பேமெண்ட் செய்த பிறகு லேபிள் பண்ணுவேன். எனக்கு 5ஆம் தேதிக்கு முன்னுக்கு உங்களோட அட்மிஷன்ஸை கன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா சரி. ஓகே, இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் பிள்ளைகள், காலநிலை மாற்றங்கள்ல செல்வாக்கு செலுத்தக்கூடிய மானிட காரணிகள். இது பார்த்து முடிச்சிட்டோமா, பார்க்க வேணுமா? பார்த்துட்டேன் முகமதி. சார். பார்த்துட்டோம் சார். சோ அடுத்து நாங்கள் பார்க்க வேண்டும் கேட்டா, காலநிலை மாற்றம் என்று ஒன்று நடந்தால் மனிதனுக்கு அதனால இவ்வாறான பாதிப்புகள் வரும். அதற்கு எப்படி செல்வாக்கு செலுத்துது என்று பார்த்தால், முக்கியமா நாங்கள் முதலாவது விவசாயத்துறை, அதுல ஒரு பாதிப்பு வரும். கைத்தொழில் துறையில ஒரு பாதிப்பு வரும். வாழிடம் சார்ந்த பாதிப்பு வரும். சுகாதாரம் சார்ந்த பாதிப்புகள் வரும். இப்படியான பாதிப்புகள் இந்த காலநிலை மாற்றத்தால மனிதன் மீது செல்வாக்கு செலுத்தக்கூடிய தன்மைகளா இருக்கு. Right. அதுல முதலாவது பிள்ளைகள் பாருங்க, விவசாய நடவடிக்கைகள். காலநிலை மாற்றம் விவசாயத்தின் மீது நேரடியாக செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஒன்றா இருக்கு. Right. மழை வெயில் முந்தி பிந்துமா இருந்தா விவசாயம் என்ன செய்யும்? பாதிப்படையும். மழை வீழ்ச்சி கோலம் மாறுபடுவதன் மூலம் இது இடம்பெறுது. காலநிலை மாற்றத்தால் நோய்கள் மற்றும் பீடைகள் அதிகரிக்குது. தாவரங்கள் இருந்து பெறும் பயன் குறைவடைகிறதோட காலம் தாழ்த்திய அறுவடைகளும் பெறப்படுது. வறட்சி நிலைமை காரணமாக மண்ணினுடைய அமிலத்தன்மை உயர்வடைந்து விளைநிலங்கள் பயிற்சியை ஒப்பேற்றதாக மாறுகின்றன. கடல் நீர் மட்டம் உயர்வடைகிறதால அதன் காரணமாக கரையோர விளைநிலங்கள் பயிரிட முடியாத நிலையை அடையும். விவசாய அறுவடை குறைவடைதல் காரணமாக விவசாய பொருளாதாரம் வீழ்ச்சி அடையக்கூடும். உணவு பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனைகள் உருவாகும். இயற்கை அழுத்தங்கள் அதிகரிப்பதால் பயிர் நிலங்கள் அழிவடையலாம். சில பிரதேசங்கள் அறுவடை பெறக்கூடிய காலம் நீட்சியடைந்து லாபகரமான நிலங்களும் உருவாகும். சோ இது உங்களுக்கு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கிறது, ஈஸியா விளங்கி கொள்ற போது இதுக்கு விளங்கப்படுத்தலே தேவையில்லை. பட் ஒருக்கா மனசுக்குள்ள பார்த்து கொள்ளுங்க. கர நேரம் தெரியல, 2 மினிட்ஸ் டைம் எல்லாம் நான் திருப்பி கேட்கறது. குயிக்கா இருக்க பாருங்க. விவசாயம் நேரம் தர மாட்டேன் இல்லையா? குயிக்கா 2 மினிட்ஸ் தான் பார்த்துட்டு இந்த பாடம் முடிக்கணும். இது முடியுது. ஓகே பிள்ளைகள், அதுக்கு முன்னுக்கு ஒரு சின்ன விஷயம். உங்களோட டைம் டேபிள் சம்பந்தமா அவங்களுடைய டிஸ்கஸ் பண்ணிட்டு பிறகு அவங்கள பார்க்கலாம்னு பாக்குறேன். ஸோ உங்களுக்கு நான் மெயினா செவ்வாய்க்கிழமை இரவு நைட் 7-8 மணிக்கு போட்டிருக்கிறேன். அதே போல சனிக்கிழமையும் இரவு